எல்லாருக்கும் குட் மார்னிங். எல்லாத்துக்கும் ஹாப்பி சாட்டர்டே. இன்னைக்கு நாங்கள் சாட்டர்டே என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் காட்டுறேன். இதில் கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டான விஷயங்கள் எல்லாமே உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ அன்னைக்கு நாங்கள் எந்திரிக்கும் போது மார்னிங் 8:40 ஆயிடுச்சு. 10 o'clock நான் ஸ்கூலுக்கு போகணும். தம்பி இன்னைக்கு லீவு தான். அவனையும் என்னோட ஸ்கூலுக்கே நான் கூட்டிகிட்டு போயிடுவேன். ஸோ ரெடி ஆகிட்டு கிளம்பணும். இன்னைக்கு நான் எந்திரிக்கும் போது 5 o'clock எந்திரிச்சிட்டேன். தம்பி மட்டும்தான் 8:45 எழுந்து வந்தான். நான் வேகமாக எந்திரிச்சு வேலையை கேஷ் குட்டிக்கு கொஞ்சம் ட்ரிம் பண்ணிவிட்டு அப்புறம் 2 days கழிச்சு குளிப்பாட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணியிருந்தேன். ரொம்ப முடி வளர்ந்துருச்சு அவனுக்கு. அதுவும் இல்லாமல் அவனுக்கு 24th டிசம்பர் வந்துச்சுன்னா அவனுக்கு 4 years முடிஞ்சு 5 years வேறு ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதுக்குள்ளே கொஞ்சம் முடி ட்ரிம் பண்ணால் வளர்ந்துரும் அப்படிங்கறக்காக நேற்று போய் ஒரு ட்ரிம்மர் வாங்கிட்டு வீட்லேயே ட்ரிம் பண்ணிட்டோம். நல்லா வெளியே கூட்டிகிட்டு போகலாம், பட் எங்களுக்கும் அந்த அளவுக்கு டைமும் இல்லை. இவனை வச்சு அழைச்சிட்டு 2 wheelerலாம் கூட்டிகிட்டு போக முடியாது, காரில் தான் கூட்டிகிட்டு போகணும். இன்னொருத்தவங்களோட ஹெல்ப் தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு நானும் நாத்தனாரும் பிளான் பண்ணி வீட்லேயே ட்ரிம்மர் வாங்கிட்டு ட்ரிம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னேன். அதுபடி நாங்களும் வாங்கிட்டு வந்தாச்சு. சஜனுக்கு கேஷ் காட்டினேன். அவனுக்கு ஒரே சிரிப்பு, என்ன மாதிரியே ஹேர் கட் பண்ணானா, வீடியோ காட்டுங்க வீடியோ காட்டுங்க அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தான். அதைத்தான் நான் பேசிகிட்டே vlog எடுத்துகிட்டு மேலே போயிட்டுருக்கேன். கேஷ் பார்த்திங்கன்னா அவனுக்கு அவனோட உடம்புல இருந்து ஒரு கால்வாசி குறைஞ்ச மாதிரி இருக்கான். அந்த அளவுக்கு எல்லாமே போட்டு வலிச்சு எடுத்தாச்சு. அவனுக்கு முடி கட் பண்ணதுமே எப்படி இருந்தாலும் தண்ணிக்குள்ளே தான் போய் உட்காடுறான். எவ்வளோ குளிராக இருந்தாலும் எவ்வளோ வெயில் அடித்தாலும் தண்ணியில் தான் உட்காடுறான். அவனோட மாடியெல்லாம் நல்லா க்ளீனாக அன்றைக்கி வாஷ் பண்ணி விட்டுருந்தேன்னா, ஸோ அந்த தண்ணி செடியோட அழுக்கு எல்லாம் மேலே தான் இருந்தது. சரி கொஞ்ச நாள் கழித்து குளிப்பாட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். கேஷ் இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா வேற மாதிரி இருப்பான். இப்போ பார்த்தோம்னா நமக்கே ஒரே சிரிப்பாக இருக்குது, போலார் பியர் மாதிரி இருக்கான். நான் இந்த கெமியோட ட்ரிம்மர் தான் வாங்கி யூஸ் பண்ணியிருந்தேன். இது மார்க்கெட்லேயே கிடைக்குது. இது கொஞ்சம் ஹெவியான ட்ரிம்மர் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. பட் ஒன்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு நல்லா தொடச்சி எடுத்து வச்சிட்டோம்னா அகைன் அதையே யூஸ் பண்ணிக்கலாம். அன்னைக்கு மார்னிங் எங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா பிரெட் டோஸ்ட் வித் ஹனி தான். சஜனுக்கு ஹனி ரொம்ப பிடிக்கும் சாப்பிட்றதுக்கு. அதாவது ஸ்பூனில் கொடுத்தாலாம் சாப்பிட மாட்டான். சாக்லேட் சாஸ் அப்படின்னு சொல்லி தொட்டு தொட்டு நான் ஊட்டிடுவேன். காலையில் எழுந்திரிச்சு நல்லா ப்ரஷ் பண்ணிவிட்டு ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணிவிட்டு அவனுக்கு ஃபஸ்ட்டு சாப்பிட தான் கொடுத்தேன். ஏன்னா லேட்டாக எழுந்திரிச்சனால பசிக்குமே அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் 2 பேருமே ரெஃப்ரெஷ் ஆகிட்டு கிளம்பிட்டோம். இன்றைக்கி நான் சைக்கிளே தான் ஸ்கூலுக்கு வருவேன் அப்படின்னு சொன்னான். எங்கள் வீட்டிலேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் ஸ்கூலு. ஸோ அதனால் அவனை சரி ஓட்டிகிட்டே வா தம்பி அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிட்டேன். இந்த ஸ்கூலில் தான் நான் ஒர்க் பண்ணுறேன். அங்கே ப்ளே பண்ணணும் அப்படின்னா லெட்ஸ் ப்ளே ஹைட் அண்ட் சீக், பிக்கபூ, ஒளிஞ்சுக்கோ ஒளிஞ்சுக்கோ, அம்மா கண்டுபிடிக்கிறேன். காணமே சஜனை பிடிக்க போகிறேன் அவுட். வரலாம். 1 o'clock வரைக்கும் தான் ஸ்கூலு. முடிச்சதுமே நான் ஃப்ளிப்கார்ட்டில் ஒரு ஆர்கனைசர் ஆர்டர் போட்டிருந்தேன். அது இந்த 6 ரேக் ஷெல்ஃப் மாதிரி அதுக்கு மேலே கவர் பண்ணிக்கிற மாதிரி ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தேன். பட் நான் கேட்டது அவங்க எனக்கு கொடுத்தது அப்படிங்கிற மாதிரி தான் ஆயிடுச்சு. நான் அதோட வீடியோ உங்களுக்கு எண்டில் ஆட் பண்ணுறேன். இந்த மாதிரி எல்லாமே நல்ல குவாலிட்டியாக தான் வந்துருந்துச்சு. பட் அங்கங்கே கொஞ்சம் டேமேஜ் இருந்தது. அந்த 6 ரேக் 12 இருக்கும். அதாவது இந்த பக்கம் 6 அந்த பக்கம் 6 அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி ஸ்டெப்பில் தான் நான் வாங்கியிருந்தேன். அப்படியும் நம்ம ஃபிட் பண்ணுறப்போ அது அவ்வளோ ஃப்ளெக்சிபிளாக இல்லை. நாங்களும் எவ்வளவோ ட்ரை பண்ணோம். என்னால் அதை நீட்டாக ஷேப்பாக வைக்கவே முடியல. அன்றைக்கி ஈவினிங் டியூஷன் இருந்துச்சு. பசங்கள்லாம் டியூஷனுக்கு வந்தாச்சு. அவங்களையும் படிக்க வச்சுட்டு அவங்கள அனுப்பிட்டு இந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணால் எனக்கு பெரிய டிசப்பாயின்மெண்ட்டு. 2-3 டைரக்ஷனில் பார்த்தாலும் அது ஒன்றுமே செட் ஆகிற மாதிரி தெரியல. ஸோ இந்த மாதிரி பொருளெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்து வாங்குங்க, இல்லைன்னா ரிட்டர்ன் போட்டுருங்க. நானும் ரிட்டர்ன் போட்டேன்.